பசங்க வந்து யார் பார்க்கலாம் சார், யாரும் பார்க்க மாட்டோம். ரொம்ப கஷ்டம் தான் இப்போ இல்லை. ஏன்னா ரொம்ப திட்டுங்க. அந்த நல்ல உள்ளங்கள் வந்து அவங்க செய்கிறது வந்து ரொம்ப ஐயா இருக்கீங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? பாட்டி எப்படி இருக்காங்க? பேர் சொல்லுங்க ஐயா. ஆறுமுகம். பாட்டி பேர்? பூங்காவனம். சமைக்கிறது செய்கிறது எல்லாம் சார். தாத்தாவுக்கு 78 வயசுக்கு மேலே ஆகுது. பாட்டிக்கு 75 வயதுக்கு மேலே ஆகுது. பாட்டி வந்து செவித்திறன் குறைபாடு இருக்கிறவங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. வயது வந்து ரொம்ப முதிர்வு காரணமாக இவங்களுக்கு சரியான வேலையும் இல்லை. இந்த மாதிரி இடத்துல வந்து மண் தரையில் தான் அவங்க சமைக்கிறாங்க. அதுவும் வந்து போதிய தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் இல்லாமல் மிகுந்த சிரமத்துலேயும் இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இடத்துல மழை நேரத்தில் கூட தண்ணி நின்று இருக்குது. அப்போவும் வந்து இவங்க ஒதுங்க இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இதே இடத்துல தான், இதே மந்திரில் தான் இவங்க இன்னும் வசிக்கவும் செய்கிறாங்க. தாத்தா இந்த வயசில் கூட தன்னால் முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு வேளை உணவுக்கு வந்து கிடைச்சா போதும் அப்படின்றதுனால தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சமாளித்து ஒரு வேளை உணவுக்கு வந்து இருந்தால் போதும்னு சாப்பிட்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல மாதிரி அட்டைகள் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து தனக்குன்னு ஒரு சின்ன கூரையை வந்து தாத்தா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆறுமுகம் தாத்தாவுக்கு, இந்த பாட்டிக்கும், பூங்காவனம் பாட்டிக்கும் நம்மளால் முடிந்த ஒரு சிறு அத்தியாவசிய பொருட்களை வந்து அவங்களுக்கு நம்மளால் முடிந்ததை கொண்டு வந்து சேர்க்குறோம். இது எல்லாமே வந்து இவங்களுக்கு உங்களைப் போல் நல்லுள்ளங்கள் படைத்த மக்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இந்த சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எப்பவும் போல் கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அறம் செய்வோம், கரம் கோர்ப்போம். தேவையான மொத்த மளிகை பொருள் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா.